ஹாய் ஹாய் ஹாய். கார்த்திகைனாலே பொரி தான். ஆனால் திருநெல்வேலியை பொறுத்தவரை கார்த்திகைனாலே கொழுக்கட்டை இல்லாமல் இருக்கிறது இல்லைங்க. கண்டிப்பாக சின்ன பிள்ளைங்க இருக்க வீட்டில் கொழுக்கட்டை செய்வாங்களாம். அதுவும் இது எனக்கு திருநெல்வேலியில் ஒரு புது அனுபவம். அதுக்கு கொழுக்கட்டை செய்ய 200 கிராம் மாவு எடுத்திருக்கேன், 200 கிராம் மண்டை வெல்லம் எடுத்திருக்கேன், அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? நான் பச்சரிசி மாவு தாங்க எடுத்திருக்கேன். பச்சரிசி மாவு வச்சு செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக வெந்நீர் வச்சு தான் பிசையணும். மாவு சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் வெந்நீர் வச்சு பிசைகிறோம். உங்களுக்கு இப்படி பிடிக்கல, வெந்நீர் வச்சு பிசைய பிடிக்கலனாக்கா நீங்கள் புழுங்கரிசியை ஊற வச்சுக்கோங்க. ஒரு 2 ஹவர் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுக்கிட்டு நீங்கள் கிரைண்டரில் கொடுத்து நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. அது நல்லா சாஃப்டாக, இதை விட அது நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. எப்போதுமே நான் கொழுக்கட்டை புழுங்கரிசி தாங்க யோசிப்பேன். ஆனால் டைம் இருக்காதனால பச்சரிசி மாவை சூஸ் பண்ணுறேங்க. அதனால் நீங்கள் நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக கிடைக்கணும்னா நீங்கள் மேக்ஸிமம் புழுங்கரிசி மாவே ட்ரை பண்ணுங்கள். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் பச்சரிசி மாவில் பண்ண போகிறேன். இப்போ மாவு பேசிட்டு வந்துடலாமா? ஒரு பாத்திரத்தில் மாவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக எள்ளு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நெய் விடுவாங்க. நான் நெய் வேண்டான்னு சொல்லிட்டு நெய்யும் எடுக்கல, எண்ணெய் எடுக்கல. இப்படி சும்மாவே தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிக்க வேண்டியதான். உப்பு சேர்த்துக்கோங்க, எள்ளு சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். எதுக்கு நெய் விட்றாங்கன்னா நம்ம உருட்டும் போது நல்லா வழன்னு வரும், உடையாமல் இருக்கும். அதுக்காக நெய் விட்டு பிசைவாங்க. தண்ணி சூடாக இருக்குங்க. நீங்கள் ஸ்பூன் வச்சே பிசைஞ்சிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கரண்டி எடுத்துகிட்டு கையால் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மாவு கையில் ஒட்டாத அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும், இந்த பதத்தில் இருக்கணும். மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ இதை உருட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். கையில் நெய்யோ எண்ணெயோ தொட்டுக்கோங்க. எடுத்து தொட்டுக்கிட்டு இதை மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று போல் உருட்டி எடுத்துக்கோங்க. எங்கள் ஊர்லலாம் பொரி சொக்கப்பானை இல்லாமல் கார்த்திகை கொண்டாட மாட்டாங்க. ஆனால் இங்கே பொரி கூட இல்லைன்னா கூட கொண்டாடிடுறாங்க. ஆனால் இந்த கொழுக்கட்டை இல்லைன்னா கொண்டாட மாட்டேங்கிறாங்க. கொழுக்கட்டை மாவிளக்கு பார்க்குறாங்க. இது ரெண்டும் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க திருநெல்வேலியில். உங்கள் ஊர்லேயும் அதை மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க, கார்த்திகை அன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரெடி ஆகிடுச்சு. நம்ம தண்ணி கொதிக்க வச்சுக்கலாமா? ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் மாவுக்கு 1/2 லிட்டரு தண்ணி வைக்கிறேங்க. 1/2 லிட்டரு தண்ணி வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டுருங்க தண்ணியை. தேங்காய் திருவியாச்சு. இந்த பக்கம் தண்ணியும் கொதிச்சிருச்சு. இந்த உருண்டையை ஒன்றா உள்ளே சேர்த்துக்கோங்க. உருண்டையை போட்டோன்னே கிண்டி கொடுத்துடாதீங்க, கரைஞ்சிரும். கொஞ்சம் வேக விட்டு அதுக்கப்புறமா கிண்டுக்கு. மாவில் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். இந்த தண்ணிக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு எதுக்கு சேர்க்குறோன்னா டேஸ்ட்டை கொஞ்சம் தூக்கி காட்டுங்க, அதுக்காக தான் உப்பு சேர்க்குறோம். இங்கே பாருங்கள், தனித்தனியாக வந்துருச்சு. கொஞ்சம் வேக விட்டு அதுக்கப்புறமா கிண்டி கொடுங்க. தனித்தனியாக வந்துடும், கரையாமல் வந்துடும். கொஞ்சம் வேக விட்டுட்டு நீங்கள் கிண்டி கொடுத்தீங்கன்னா கரையாமல் இந்த மாதிரி உருண்டை அழகாக நம்ம ஃபோட்டோ ஷேப்பில் கிடச்சிடும். இப்போ வெல்லத்தை தட்டி எடுத்து வந்துடலாங்க. வெல்லத்தை தட்டியாச்சு. ரொம்பவும் ஈஸியான டேஸ்டியான ரெசிபி தாங்க இது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்ன எல்லோரும் சொல்கிற டைலாக்கே சொல்கிறீங்கன்னு பார்த்துடாதீங்க. சாப்பாடுனாலே டேஸ்ட்டு தாங்க, செய்கிற விதத்தில் தாங்க இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். டைமும் கம்மி தாங்க. மாவை பிசைஞ்சு உருட்டி போட போகிறோம், அவ்வளோதான். தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க இது. இப்போ வெல்லத்தை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இங்கே பாருங்கள், தனித்தனியாக அழகாக பார்க்கவே அழகாக இருக்குல்ல. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காவை உள்ளே சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலை உள்ளே போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. தேங்காய் சேர்த்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாங்க. இந்த ஃப்ளேவருக்காக நான் 3 ஏலக்காய் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் பவுட்ரு இருந்தால் பவுட்ரு சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஏலக்காய் போட்டுக்கோங்க. தட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான சூப்பரான ஈஸியான ரெசிபி ரெடி ஆகிடுச்சிங்க. இங்கே பாருங்கள், தேங்காய் ஒன்றோட ஒன்று கலந்துருச்சு. ரொம்பவும் சூப்பரான டேஸ்டியான பால் கொழுக்கட்டை ரெடிங்க.